ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தமிழ். நான் உங்கள் சாய்ராஷி. இன்றைக்கி நம்ம சேனலில் வழக்கமாக செய்கிற பாயசத்தை விட மீந்து போன சப்பாத்தியை வச்சு சூப்பரான ஒரு பாயசம் செய்ய போகிறோம். அது எல்லாத்த விட பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற பாயசத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் ஒரே ஒரு சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நம்ம சப்பாத்தி சுடுறப்ப 1-2 மீந்து போகும். அந்த மாதிரி மீந்து போகிறப்ப ஒரே ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை செஞ்சு கொடுக்கும்பொழுது இது எதில் செஞ்சது அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சப்பாத்தி நான் வீட்டிலே ரெடி பண்ண மல்டிகிரெயின் ஆட்டாவில் செஞ்சது. அந்த மாதிரி வீட்டிலே எப்படி மல்டிகிரெயின் ஆட்டா ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலே ஐ பட்டன்லையும் வச்சுருக்கேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம அந்த சப்பாத்தியை வச்சு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சப்பாத்தி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி பிச்சு வந்து ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஒரு சப்பாத்தி மட்டும்தாங்க நான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து 2-3 சப்பாத்தி கூட போட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம். ஒரு சப்பாத்தியில் செய்யும் போது நம்ம 3 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி விட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக ஓடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம திராட்சையை போட்டு அதையும் வந்து வறுத்து எடுக்க போகிறோம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திராட்சையை போடுங்க. ஏன்னா திராட்சை போட்ட உடனே நமக்கு குண்டாக உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு முந்திரி ஒழுங்காக வறுபட்டு வராது. ஸோ லைட்டாக வந்து முந்திரி வறுபட்டு வந்ததுக்கப்புறமா திராட்சையை போட்டு இப்போ ரெண்டுமே வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும். 3 ஏலக்காயை லைட்டாக தட்டி விட்டுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். அதுக்காக இந்த மாதிரி வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொதி வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த சப்பாத்தியை வந்து இது கூட போட்டு கிளற போகிறோம். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சர்க்கரை கரைஞ்சதுமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் அந்த சப்பாத்தியை நம்ம வேக விட போகிறோம். ஆல்ரெடி நமக்கு சப்பாத்தி வெந்தது தான், பட் இந்த தண்ணியில் வேகும் போது அது ஒரு மாதிரி நல்லா சாஃப்டன் ஆகும். ஸோ 1-2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டாலே போதும். 1 நிமிஷம் சப்பாத்தி வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கிறது லைட்டாக அந்த சப்பாத்தி வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் வந்து கெட்டிப்பதம் வரும். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு பாலை நம்ம சேர்த்துடலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பால் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு 10-20 செகண்ட்ஸ் கொதிச்சதுனாலே போதும். தேங்காய் பால் விருப்பப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சையை இது கூட கொட்டி கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சப்பாத்தி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்றவங்க இது எதில் செஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுலையோ பாயசம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சப்பாத்தியில் பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.